நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகையில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மசினக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட வாழைத்தோட்டம் கிராமம். இங்கிருந்து கடந்த 4 ஆண்டு காலமாக ஒரே ஒரு மின் விளக்கிற்காக பிறவியிலேயே 2 கால்களையும் இழந்த நீலம்மா என்பவர் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்துள்ளார். இவருக்கு இருக்கும் ஒரு அறை கொண்ட வீட்டில் மின் இணைப்பு இல்லாததால் அரசு தரும் 1 லிட்டர் மண்ணெண்ணெயை 1 மாத காலத்திற்கு விளக்கில் ஊற்றி பயன்படுத்த வேண்டிய கட்டாயமும் நிலவி வருவதால் கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வந்துள்ளார். வீட்டின் முன் இரவு நேரத்தில் யானை மற்றும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதாலும் பாம்புகள் அடிக்கடி வருவதாலும் பல நாட்கள் இயற்கை உபாதைக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலையில் வாழ்ந்து வந்துள்ளார். இவ்வளவு துயருக்கு மத்தியில் 4 ஆண்டுகளாக மின் இணைப்பிற்காக மனு அளித்தும் மின்சார வாரிய அலுவலர்கள் ஆட்சியர் உத்தரவு கிடைத்தால் மின் இணைப்பை உடனடியாக கொடுப்பதாக கூறி வருகின்றனர். இதற்காக கடந்த 4 ஆண்டுகளாக பணியில் இருந்த 3 ஆட்சியர்களிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததால் இன்று புதிய மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருவிடம் மீண்டும் மனு கொடுக்க தரையில் ஊர்ந்தவாறு வந்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. இன்றும் அரசு அதிகாரிகள் மெத்தனத்துடன் செயல்பட்டால் வனவிலங்குகளின் அச்சத்தில் வாழ்வதை விட ஆட்சியர் அலுவலகத்திலேயே உயிரை மாய்த்துக் கொள்வதாக ஆட்சியரிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மனுவினை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மின்வாரிய அதிகாரிகளை அழைத்து அரசு சார்பில் மின்வாரியத்திற்கு தேவையான 5000 டெபாசிட் தொகையை மாவட்ட நிர்வாகம் கட்டுவதாகவும் 1 வாரத்திற்குள் மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். கடந்த 4 ஆண்டு கால முயற்சிக்கு பின் ஆட்சியர் போட்ட உத்தரவு நீலம்மாவிற்கு சற்று நிம்மதியை அளித்துள்ளது. இதோட 4 வருஷமும் ஒரு சிங்கிள் பல்புக்காக நான் அலையாத அலையில சார். ஜீப்புக்காரரு கூட காலுக்கு விழுந்தா சார் நான் கூட்டிட்டு வரலீங்க. என்கிட்ட காசு இல்லை, கருமணி இல்லை. என்ன சார் கவர்மெண்ட்? எனக்கு இல்லாத கவர்மெண்ட் எதுக்கு சார்? ஒரு லைட் தானே நான் கேட்குறேன். எனக்கு இன்னைக்கு நீ ஒரு கரண்ட் எனக்கு கலைக்கட்டுறமா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அங்கே பாம்பு வருது, ஆனை வருது, என்னால அங்கே இருக்கவே முடியாது. நானும் எங்க அம்மா படுற கஷ்டம் யாருமே அங்கே வருது இல்லை. ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அணைக்கட்டில் இருந்துட்டு எனக்கு ஒரு சிங்கிள் லைட் கரண்ட் மட்டும் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் வேணும் எனக்கு. இன்னைக்கு கரண்ட் இல்லாம நான் போகவே மாட்டேன். இன்னைக்கு நான் என்னன்னா அந்த அளவுல நான் கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க காட்டுக்குள்ள.